பொழுதுபோக்கு அரசியல்வாதி என்ற தலைப்பிலே விக்னேஷ்குமார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கே முழங்கு என்ற தமிழனை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். தீர்ப்பளிக்க வந்திருக்கும் கொஞ்சம் மேலே தூக்கி மைக் தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, உரையினை ரசிக்க வந்திருக்கும் எனது அருமை நண்பர்களே மற்றும் எனது கல்லூரியின் முதன்மையாளர்களே, இன்னைக்கு நான் பேச உங்க முன்னாடி எடுத்துக்கிட்ட தலைப்பு ஆக்கமிகு அரசியல்வாதிகள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற தத்துவத்தை கொண்ட நாடு நம்ம நாடு. இந்த நாட்டில் ஆக்கமிகு அரசியல்வாதியோட பங்களிப்பு தான் முக்கியம். கவிமணி ஒரு பாட்டில் அழகா சொல்லியிருப்பாரு, பிறப்பால் உயர்வு வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளோட உழைப்பால உருவானதுதான். அப்படியே பேசலாம், ஒன்றும் உழைப்பால உருவானதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க பாலங்கள், அணைகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் முதலியவை. இதுக்கெல்லாம் திட்டம் தீட்டினது வேணா நம்ம தொழில் முனைவோர்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்தினது ஒரு அரசியல்வாதி. அடித்தட்டு மக்களும் நலம் பெற இன்னைக்கு நம்ம அரசாங்கம் செய்கிற உதவிகள் இருக்கே, இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள், இலவச வேலை கல்வி திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு இன்னைக்கு சொன்னால் நாள் போதாது நடுவர் அவர்களே. எழுத்து வடிவமாக இருக்க ஒரு விஷயத்துக்கு செயல் வடிவத்தை கொடுக்குறவன் தான் அரசியல்வாதி. ஒரு விவசாயி விவசாயத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஒரு தொழிலதிபர் தொழிலை மட்டும்தான் பார்ப்பான், ஒரு அரசியல்வாதி தான் நாட்டையே பார்ப்பான். நடுவர் அவர்களே, வாய்ச்சொல் வீரர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே இருந்துட்டு 1000 சொல்லுவாங்க, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு. அந்த பொறுப்புக்கு போனாதான் அதோட கஷ்டம் தெரியும் நடுவர் அவர்களே. ஏன் நம்ம தொழிலதிபர் பேசினாரு, நம்ம விஞ்ஞானி பேசினாரு, நம்ம விவசாயி பேசினாரு, இவங்களில் யாராவது தேர்தலில் நிற்க வேண்டியதுதான் நடுவரே. இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு பயம். அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒருத்தன் திறம்பட செஞ்சா அதில் 1000 குத்தம். ஒருத்தனை சுட்டி தவறு என்று சுட்டி காட்ட ஒரு கையை நீட்டும் போது மற்ற 3 விரலும் தன்னை காட்டுதுங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர் அவர்களே. ஒரு பிரச்சனை நடுவரையா போய் என்னடான்னு கேட்டேன், வெங்காயம் கிலோ 2 ரூபா ஏறி போச்சுன்றான். இன்னைக்கு நம்ம நாடு ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு 1000 பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக அவனா போராட்டம் பண்ணானா? கிடையாது. காரணம் இவங்களாம் சுயநலவாதிகளையா. இன்னைக்கு எந்த விவசாயியாவது அந்த விதை முடிகிற வரைக்கும் என் விவசாயத்தை விதைக்க மாட்டேன்னானா, தொழிலதிபர் என் தொழிற்சாலையை திறக்க மாட்டேன்னானா, இல்லை ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்னானா, அவன் வேலையை அவன் பார்த்தான். ஒரு அரசியல்வாதி தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு போய் போராட்டம் பண்ணா அதுலேயும் 1000 குத்தம் சொல்கிறான். என்னதான் விவசாயிகளுக்கு நாங்கள் உழவர் சந்தை அது இதுன்னு திட்டம் போட்டு கொடுத்தாலும் அந்நிய நாட்டுக்கிட்ட தாய்மண்ணை விற்கிறீங்க, ஃப்ளாட்டு போட்டு கொடுக்க, கேவலம் பணத்துக்காக. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தொழில் முனைவர்கள் கிட்ட வரேன். அவர் சொன்னார், செல்ஃபோன் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இவங்க கிட்டையும் இருக்குது அவங்க கிட்டையும் இருக்குன்றாரு. விஞ்ஞானின்னு சொன்னார் செல்ஃபோன் தான் மேலேன்னு. நான் சொல்கிறேன், சிட்டுக்குருவியை கொண்டு விட்டாங்க செல்ஃபோனை கண்டுபிடிச்சி. சிட்டுக்குருவின்னு ஒன்று உங்கள் காலத்தில் இருந்தது நடுவர்களே, இன்னைக்கு அதை பார்க்குறதே கஷ்டம். காரணம் இவங்க 2 பேரும் தான். பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட இது விவசாய நாடுன்னு சொல்கிற நடுவர் அவர்களே, இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் தன்னோட மகனை நீ ஒரு விவசாயியா வாடான்னு சொல்கிறானா? கிடையாது. கேட்டால் டாக்டருன்றான், இன்ஜினியருன்றான். அப்போ யார் தான் நடுவர் விவசாயம் பார்க்குறது? விஞ்ஞானி தான் நடுவர். இன்னைக்கு நாட்டை கெடுத்துவிட்டாங்க. உங்கள் காலத்துலையும் உங்கள் முன்னாடி காலத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதன் 90-100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தான். எதுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனோட உடல் உழைப்பையும் மனிதனோட மூளையும் நம்பி அன்னைக்கு வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் மிஷினுன்றான், வைடு ஐ ஹாவ் டு ஒர்க்குன்னு கேட்குறான் நம்மால். இதனால தான் வேலை வாய்ப்பும் குறைஞ்சி போச்சு. 60 வயசுலேயே உடம்புல அத்தனை நோயையும் வாங்கிட்டு சாவறானுங்க. இப்படிப்பட்ட தொழில் முனைவோர்கள் மற்றும் விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் அந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. அதனால் இவர்களை அறவே ஒதுக்கணும்னு நான் சொல்ல வரல. இவர்களெல்லாம் தனித்தனியாக இருக்கும் அணுக்கள். இவர்களை ஒரு நேர்கோட்டில் செலுத்துபவனே அரசியல்வாதி. நேரத்திற்கு தடை போடலாம் நடுவர் அவர்களே, எங்கள் பேச்சின் வேகத்திற்கு தடை போட முடியாது. இறுதியா ஒரு குரலோட முடிக்கிறேன். ஆற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசேங்கிற வள்ளுவனோட வாக்க சாட்சியா வச்சு இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை ஆக்கமிக அரசியல்வாதின்னு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதம்.
விக்னேஷ்குமார் அவர்கள் நீங்கள் கல்வியை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் தொகுதியில் ஏதாவது நிற்கலாம், அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்று வெற்றி பெற்று ஒரு மத்திய மந்திரியாகவோ அல்லது உயர்ந்த அந்த ஏதாவது ஒரு பதவிக்கு மாநில மந்திரியாகவோ போகின்ற பொழுது தயவுசெய்து நீங்கள் படித்த பாவையை மறந்து விடாதீர்கள். நல்லா சிறப்பாக பேசினாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்லி முடித்த திருக்குறளை சொல்லி முடித்த அவரை பாராட்டி பேச்சுத்துறையிலே வளமான எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். வாழ்த்துக்கள்.